ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பேரித்தம்பழ ஹல்வா தான் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். பேரித்தம்பழத்தை மட்டும் வச்சு இந்த ஹல்வா பண்ணலை. அதுக்கு கூடவே நான் கொஞ்சம் திக்காட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கோதுமை மாவும் சேர்த்துருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 2 கப்பு சீட் எடுத்த பேரித்தம்பழத்தை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இந்த கப்பில் நான் ஃபுல்லாகவும் சேர்க்கலை, நீங்கள் அளவு பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் சூடான தண்ணீரை ஊற்றி ஒரு 15 நிமிஷம் போல் அப்படியே வச்சிட்டோம்னா இந்த பேரித்தம்பழம் நல்லா ஊறிடும். பேரித்தம்பழம் முங்கக்கூடிய அளவுக்கு தண்ணீர் சேர்த்தாலே போதும், கரெக்டாட்டு இருக்கும். இப்போது நல்லா ஊறியாச்சு, தண்ணீரும் நல்லா ஆறியாச்சு. இனி இந்த தண்ணீரோடையே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 3 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ மழை நேரனால நெய் நல்ல திக்காட்டே இருக்குது, அதனால் அந்த சின்ன ஸ்பூனில் ஃபுல்லாட்டே நான் சேர்த்துருக்கேன். நெய் ஹீட்டானதும் இதில் கொஞ்சமாக நான் நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கேன். நட்ஸு சேர்த்து இந்த அல்வாவை சாப்பிடும்போது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். என்னெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்நட் சேர்த்துருக்கேன், வெள்ளரி விதை சேர்த்துருக்கேன், பம்கின் சீடு சேர்த்துருக்கேன், அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் சீடும் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தனா கேஷ்யூவாது, பதாமாவது, பிஸ்தாவாது எது வேணாலும் சேர்க்கலாம். நான் இருந்ததை அப்படியே சேர்த்துருக்கேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். அதே நெய்லையே நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். கப்போட அளவை பார்த்துக்கிடுங்க. இந்த கப்பில் தான் நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். அதாவது இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தான் இருக்கும். இந்த நெய்லையே நல்லா வறுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும். கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு இதெல்லாம் சேர்க்குறத விடவும் இந்த கோதுமை மாவு ரொம்பவுமே நல்லது. நம்ம சேனலில் ஏற்கனவேயும் கோதுமை மாவை வச்சு ஒரு அல்வா ரெசிபி போட்டிருக்கோம். அல்வாக்குன்னு தனியாட்டு பிளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த கோதுமை மாவு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் நம்ம தண்ணீர் சேர்க்கணும். சூடான வெந்நீர் தான் சேர்க்கணும். 200 மில்லி தண்ணீரை எடுத்து சூடு பண்ண போட்டிருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துடலாம். ஹாட் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபுல்லாட்டு ஊற்றி விட்டுடலாம். பார்க்கறதுக்கு உங்களுக்கு கட்டி பிடிச்சது மாதிரி இருக்கும், ஆனால் இது கட்டிலாம் பிடிக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா எல்லாமே உடஞ்சிரும். தண்ணீரோட அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட குறைவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குறைவாக இருந்தால் சீக்கிரமாகவே அல்வா ரெடி ஆயிரும், கூடுதலாக இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளவுதான் விஷயம். இந்த கட்டிகள் எல்லாம் நல்லா உடையட்டும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம பேரித்தம்பழ பேஸ்ட்டை சேர்க்கணும். இந்த அல்வா 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளாகவே ரெடி ஆயிடும். கட்டிகள் எல்லாம் உடைஞ்சதுக்கு அப்புறமா பேரித்தம்பழ பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சிருக்கணும். பேரித்தம்பழம் போடுறதுனால இது நல்ல இனிப்பாகவே இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக இனிப்பு சேர்த்தா போதும். நான் இதில் இன்றைக்கி இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை தான் ஆட் பண்ண போகிறேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். மிக்ஸ் பண்ணுறது வர மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹை ஃப்ளேமில் மாற்றிடலாம். ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. இனி நம்ம நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். இந்த நாட்டு சர்க்கரை பார்த்திங்கன்னா மொத்தமாக 2 டேபிள் ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூளும் சேர்த்துடலாம். இனிப்பு செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணினா போதும். இந்த ஹல்வாவை ரிச்சான ஹெல்த்தியான ஹல்வா அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம கோதுமை மாவு சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறம் பேரித்தம்பழம் சேர்த்துருக்கோம், சீனிக்கு பதிலாட்டு நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம், நிறைய நட்ஸும் சேர்க்குறோம். நாட்டு சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. ஹை ஃப்ளேமில் மாற்றிட்டோம்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டே இருக்கும். கைவிடாமல் கிண்டணும் அப்படின்னு தேவையில்லை, இடையில கிண்டி கொடுத்தாலே போதும். ஏன்னா நம்ம நான்ஸ்டிக் பேனில் தான் போட்டிருக்கோம், ஒட்டாமலே வரும்.
நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். வெரைட்டியான நிறைய ஹல்வா ரெசிபியும் போட்டிருக்கோம். ஹல்வாக்குன்னு தனியாட்டு ப்ளேலிஸ்ட்டே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு, அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இந்த ஹல்வா செய்கிறதுக்கு நான் வந்து டோட்டலாகவே 6 ஸ்பூன் கிட்ட தான் நெய் சேர்த்துருக்கேன். நெய்யை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம். பேனில் ஒட்டாமல் அப்படி சுருண்டு வந்துட்டே இருக்கும். சுத்தமான பசு நெய் தான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். அதனால் இந்த அல்வா சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே வாசனையாட்டு இருக்கும். நெய் வந்து வீட்டிலையே எப்படி செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஷைனிங் ஆட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இனி நெக்ஸ்ட்டு ஸ்பூனும் நான் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், சுருண்டு வந்துட்டே இருக்குது. பேரித்தம்பழம் சேர்த்ததுனால கலரும் சூப்பராக வந்திருக்கு. எக்ஸ்ட்ரா இதில் நம்ம கலர் சேர்க்க வேண்டியதே இல்லை. ஹல்வாக்கு உள்ள கலரில் அப்படியே வந்திருக்கு. ஃபைனலாக 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். நெய்யில் வறுத்து வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். சைடில் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நுரைச்சி வரும். அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஹல்வா பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு இனி வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பேனில் நான் வந்து கீ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன், அதிலையே ஊற்றி விட்டுறலாம். ஹல்வா நல்ல ஒரு கலரில் சூப்பராக வந்திருக்கு. இனி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சாப்பிட்றதுக்கு ரெடியாகிட்டு இருக்கும். நல்லா ஷேப் பண்ணி கொடுத்துக்கிடலாம். நான் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். நம்ம எவ்வளவு குவான்டிட்டி எடுத்தோமோ உங்களுக்கு நிறைய வேணும்னா அதுக்கு தக்கன குவான்டிட்டி எடுத்துக்கிடுங்க. நல்லா ஆறியாச்சு. இனி வந்து டிமோல்டு பண்ணிடலாம். இந்த பேனில் கீ அப்ளை பண்ணாட்டாலும் பிரச்சனை இல்லை. நான் வந்து கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிவிட்டு அந்த நட்ஸில் இருந்து கொஞ்சம் நட்ஸை கீழே தூவி விட்டுருந்தேன். அதனால தான் மேலே பார்க்குறதுக்கு இப்படி சூப்பராகவே இருக்குது. நல்ல கலர்ஃபுல்லான டேஸ்டியான ஹல்வா இது. சில பிள்ளைங்க வந்து பேரித்தம்பழம் சாப்பிடவே மாட்டாங்க. அந்த மாதிரிப்பட்ட பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம டேஸ்டியாக ஹல்வா செய்து கொடுக்கலாம். 1 வாரத்துக்கிட்ட ஹல்வா வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் கூட அதிகமாட்டு கிண்டணும். நல்ல டேஸ்டியான ஹல்வா ரெடி ஆகிட்டு நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.